Om Sharavana Bhava. Hello, hi. A happy morning to all my brothers and sisters of first year students. Today we are at the day 8 class in Python programming and your subject code is GE8151. So today we are going to see very important part B question which is ever asking in your university exam. So இந்த question வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களோட யூனிவர்சிட்டி கொஸ்டின்ல பார்ட் பில வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். அது என்ன டாபிக் அப்படின்னா டவர்ஸ் ஆஃப் ஹனாய். ஓகே, ஸோ டவர்ஸ் ஆஃப் ஹனாய் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அந்த டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அது கூடவே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா 4 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த 4 ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வில் கம்ப்ளீட் யூனிட் 1. ஸோ மேக்ஸிமம் ஐ ட்ரை டு கம்ப்ளீட் இன் திஸ் செக்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ 2 or 3 எடுக்க முடிச்சதுன்னா 2 or 3 எடுத்துகிட்டு ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கிற 1 நெக்ஸ்ட் கிளாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூனிட் 2 நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அதர் சப்ஜெக்ட்ஸில் யூனிட் 1 ஒரு சில சப்ஜெக்டில் கம்ப்ளீட் ஆயிருக்கலாம். அந்த பேப்பர்லாம் நீங்கள் ஆல்ரெடி படித்த பேசிக் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பேசிக் தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பைத்தான் ப்ரோக்ராமிங் பார்க்குறீங்க அப்படின்ற ரீசனுக்காக ஐ எம் கோயிங் ஸ்லோலி. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வர யூனிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ பிஃபோர் என்டர் இன்டு அ நியூ டாபிக் I just want to recall your previous class section. In previous class, we have seen some important topic that is algorithmic problem solving. So we have a algorithm. So அந்த algorithm உடைய problem solving எப்படி இருக்கும், அது வந்து எப்படி வந்து algorithm வந்து கரெக்ட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். I just want to give a overview about it. So algorithmic problem solving is nothing but your solution giving for the problem. You may have many kind of problems, so I need to give a solution to the particular problem based on some of a construction method. So அந்த construction method தான் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த several steps. So first we need to understand the problem. Then second we have to decide. So நம்ம என்ன decide பண்ணணும் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணுற நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் டெக்னிக்கில் இருக்கா, அதோட கம்ப்யூட்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்றது செகண்ட் we need to decide. Then third we have to design an algorithm. Then we need to prove the correctness. Then analyze the algorithm. Then code the algorithm. So இதெல்லாம் வந்து நம்மளுடைய ப்ராப்ளம் சால்விங் உடைய பேசிக் ஸ்டெப்ஸ். இந்த கொஸ்டின் கேட்டால் இந்த டயக்ராம் நீட்டாக போட்டு இதில் நான் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருந்தேன். இதோட பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நோட்ஸ் நீங்கள் எழுதிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் we have seen understanding the problem. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம் என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்க இன்ஸ்டன்ஸ் we need to specify and that instance has to be within the range. Then we have to understood the problem and clarify the doubts with the correct algorithm. சரிங்களா? ஸோ இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் தி ப்ராப்ளம். நெக்ஸ்ட் அசனேட்டிங் கேப்பபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம மூவ் பண்ணுற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹேஸ் டு பி எக்ஸிக்யூட் ஒன் ஆஃப்டர் தி another. So you have one instruction, that instruction has to be executed after the completion of a previous instruction. So ஒரு previous instruction உடைய process complete ஆனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். இதில் இருக்கிற ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ரேஷன் ஒரு டைமில் தான் நடக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ரேஷன் வில் எக்ஸிக்யூட் அட் அ டைம். ஸோ அட் அ டைமில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் அல்காரிதம் கொடுத்து அசைன் பண்ணணும். ஓகே, தென் திஸ் அல்காரிதம் will execute your operations concurrently with the help of a parallel algorithm. So already I said what's the difference between parallel and perpendicular in your previous class section. Konjam recall panikonga. Then we have seen choosing between the exact and approximate problem solving. So eppadi நம்ம choose பண்ணலாம் அப்படின்னா so based on the algorithm it has a 3 issue. Your first one, second one and third one. உங்க first one வந்து பாத்தீங்கன்னா நான் லீனியர் இருக்கணும். தென் ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் யோர் செகண்ட் இஷ்யூஸ் இஸ் காம்ப்ளிகேட்டட் டு சால்வ் த ஆப்ரேஷன். ஸோ இதுக்கு தான் வந்து ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட், உங்களோட அப்கமிங் இயர்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. தென் யோர் தேர்ட் இஷ்யூ, ஸோ வாட் இஸ் த சொஃபிஸ்டிகேட்டட் அல்காரிதம். ஸோ உங்களுடைய சொஃபிஸ்டிகேட்டட் அல்காரிதம்க்கு ஏற்ற மாதிரி யோர் ப்ராப்ளம் வில் பி டிரைவ் எக்ஸாக்ட்லி. ஓகே, தென் நெக்ஸ்ட் we have seen decide on data structure. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது உங்ககிட்ட இருக்க டேட்டா ஸ்பெசிஃபிகேஷனுக்கான ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுறது. ஸோ ஸ்ட்ரக்சரிங் டேட்டா ஸ்பெசிஃபையிங் ஏ ப்ராப்ளம் இன்ஸ்டன்ஸ். ஓகே,
So data structure with an combination of algorithm will give you a complete program. நீங்கள் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா that Python program should contain the combination of your both algorithm and then the data structure. Okay va? Then next is algorithm design technique. So this design technique also will have two techniques. Your first one, it gives the guidance for designing a problem. You may have a many new problems. So அந்த நிறைய நியூ ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம். Then second, that algorithm will have a cornerstone. So cornerstone அப்படின்றது உங்களுடைய டெக்னிக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அல்காரிதம் நீங்கள் வந்து டிசைன் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அது சர்வ் பண்ணுது அப்படின்னா அதோட நேச்சுரல் வே வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணும். ஸோ கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் how you are going to prove an algorithm in a correct manner. ஸோ அந்த கரெக்ட் மேனருக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு your algorithm will give the required result which based on your input. So you may have a many kind of input. So all your input will be within a finite amount of time. So அந்த amount of time குள்ள உங்களோட ரிசல்ட்டோட கரெக்ட்னஸ் வந்துட்டு எப்படி டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுடைய ப்ரூவ்னஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் we have seen about analyzing the algorithm. ஸோ அனலைசிங் algorithm டைம் அண்ட் ஸ்பேஸ் டூ மெத்தடில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்தோம். தென் ஃபைனலி we have seen about coding and algorithm. ஸோ கோடிங் அண்ட் அல்காரிதமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் தான். ஸோ வாட் எவர் ப்ரோக்ராம் யூ ஆர் டூயிங் யூ ஹவ் டு டெஸ்ட் தட் ப்ரோக்ராம். ஸோ டெஸ்ட் பண்ணும்போது எரர் இருந்துச்சு அப்படின்னா யூ நீட் டு கரெக்ட் தட் எரர்ஸ். அதுதான் டீபக்கிங் உடைய மீனிங். கம்பல்சரி வைவா இருக்குது அப்படின்னா they used to ask what is mean by debugging. Then finally we have seen regression and iteration. அதோட ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் பார்த்தோம். regression யூஸ் பண்ணி எப்படி இருக்கும் ப்ரோக்ராம், யூஸ் பண்ணாமல் எப்படி ப்ரோக்ராம் எழுதலாம், ஐவன் அந்த அல்காரிதமும் அதோடைய ஃப்ளோ சார்ட்டை எப்படி இருக்கும் அதோட மீனிங் வந்து சைடில் கொடுத்துருந்தோம். ஓகேவா, இது வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் செக்ஷனில் பார்த்த மெத்தட். ஓகே, ஸோ டுடே we are going to see very important topic which as I had already said to you, Tower of Hanoi. ஸோ டவர் ஆஃப் ஹனாய் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்மா. ஸோ அந்த டாபிக் நீங்கள் வந்து கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். டெஃபினட்டாக உங்களுக்கு அதை 13 மார்க்லேயோ 16 மார்க்லேயோ இல்லை 10 மார்க்லேயோ பார்ட் பி கொஸ்டின் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்குது. அது அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதை நான் ஸ்லோவாக டீச் பண்ணுறேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டவர் ஆஃப் ஹனாய் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு சைல்ட்ஹுட்டில் ஒரு கேம் விளையாடிருப்போம் இல்லையா. ஸோ அந்த கேம் விளையாடும்போது என்ன ஆகுனா ஒரு 3 போல்ஸ் இருக்கும். அந்த 3 போல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸாக டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த டயக்ராமை பாருங்கள். 3 போல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏ பி சின்னு 3 போல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 3 போல்ஸில் 3 டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கீழே பாட்டமில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லார்ஜர் சைஸ் இருக்கும், அதுக்கு மேலே ஸ்மாலர் சைஸ், அதுக்கு மேலே இன்னொரு ஸ்மாலர் சைஸ். ஓகே, என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த போலை இந்த போலில் இருக்க டிஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரிமூவ் மூவ் பண்ணணும். அது ரிமூவ் சொல்லிட்டு மூவ் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மூவ் பண்ணணும். ஸோ மூவ் பண்ணிவிட்டு அதை அகெயின் இப்போ எப்படி இருக்கோ இதே ஆர்டரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணணும். இது என்னோட கண்டிஷன். இதை நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ரூல் அப்படின்னா, அட் அ டைமில் உங்களால் ஒரே ஒரு டிஸ்கை மட்டும்தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ மூவ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல எம்டியாக இருக்கோ அந்த பூலில் நீங்கள் போட்டு அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னுடைய கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய டவர் ஆஃப் ஹனாய் நான் எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு புரியுதா? ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணுற இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா 3 டிஸ்க் கொடுத்துருக்காங்க இன் சம் கொஸ்டின். ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் எப்பவுமே படித்து பாருங்கள் தெளிவாக. டவர் ஆஃப் ஹனாய் அப்படின்னு அவங்க ஜென்ரலாக கேட்டாங்க அப்படின்னா நோ இஷ்யூ. ஸோ நீங்களே என்ன பண்ணலாம், 3 போல் எடுத்துக்கிட்டு 3 டிஸ்க் எடுத்துக்கிட்டு இப்போ எப்படி டீச் பண்ணுறோம் இது அப்படியே நீங்கள் எழுதலாம். எழுதிட்டு யூ கேன் ரைட் யூர் அல்காரிதம், சூடோ கோட் அண்ட் தென் ஃப்ளோ சார்ட் 3மே எழுதணும். சப்போஸ் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் நல்லா படித்து பார்க்கணும், இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். Suppose in a question paper they have given with an help of 2 disk கொடுத்து உங்களை வந்து டவர் ஆஃப் ஹனாய் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் 2 டிஸ்க்கு வச்சு தான் டயக்ராம் ட்ரா பண்ணணும், அல்காரிதம் எழுதணும், ஃப்ளோ சார்ட், சூடோ கோட் எல்லாமே எழுதணும். சம்டைம் 4 டிஸ்க், சம்டைம்
5 டிஸ்க். ஸோ நல்லா கொஸ்டின் பேப்பர் பாருங்க, எத்தனை டிஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்க்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த டயக்ராமில் அந்த ஷேட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், ஏ அப்படின்ற போலில் 1 2 3 மேலே நான் அரேஞ்ச் பண்ணி நான் ஷேட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதுதான் டிஸ்க். ஸோ ஏல பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்க் ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே சின்ன டிஸ்க்கு, அதுக்கு மேலே சின்ன டிஸ்க்கா, மொத்தம் நான் பார்த்தேன்னா 3 டிஸ்க் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் டிஸ்க்கு. ஸோ நீட்டாக கொடுத்துருக்கிறது தான் அது வந்து போல், POLE. ஓகே, என்னோட ரூல் என்ன, இங்கே இருக்கிற இந்த போலில் இருக்க டிஸ்கை ஐ நீட் டு மூவ் ஆன் டு அனதர் போல். மை கண்டிஷன் இஸ் ஐ கேன் மூவ் ஒன்லி 1 டிஸ்க் அட் எ டைம். ஒரே ஒரு டிஸ்கை மட்டும்தான் நான் மூவ் பண்ணணும். அண்ட் செகண்ட் ரூல், எப்படி லார்ஜர் சைஸ் ஸ்மாலர் சைஸ் இருக்கோ இதே மாதிரி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணோம். ஓகே, ஸோ இது என்னுடைய ரூல். இதை பேஸ் பண்ணி என் டவர் ஆஃப் ஆனால் எப்படி இருக்கும்ன்ட்டு பார்க்கலாம். Are you all understand? Shall I move? Okay. So first step பாருங்க. First you have to start. So startingல A பொசிஷன்ல ஒரு போல்ல 3 டிஸ்க் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலே இருக்கு இல்லையா, ஸோ டாப் டு பாட்டம் தான் என்னால் வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ மேலே குட்டியாக இருக்கு இல்லையா அந்த 3rd டிஸ்க், அதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா C டிஸ்கில் போட்டுடுறேன். அது வேணால் நீங்கள் B டிஸ்க்லேயும் போடலாம், தப்பு கிடையாது. ஸோ சி ஸ்டெப் 1, ஜஸ்ட் A gives C. ஸோ ஏலேருந்து ஒரு டிஸ்க் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், Cயில் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இது என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ நான் என்ன ரூல் உங்களுக்கு சொன்னேன், அட் அ டைமில் ஒரே ஒரு டிஸ்க்கு தான் மூவ் பண்ண முடியும் நான் சொன்னேன்னா. ஸோ அதே மாதிரி ஒரே ஒரு டிஸ்க்கு மூவ் பண்ணியிருக்கேனா. ஓகே, நான் வில் மூவ் ஆன் டு ஸ்டெப் 2. புரியுதாமா இது வரைக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? Have you all understand? Next step. So see this step 2. Observe that it consists of the following. So இதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்க. your step 2. இப்போ ஸ்டெப் 2ல என்னன்னா, ஸ்டெப் 1ல ஏல வந்து 2 டிஸ்க் இருந்துச்சா. ஸோ இப்போ அதில் செகண்ட் லார்ஜர் டிஸ்க் இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் லார்ஜர் டிஸ்கை ஜஸ்ட் மூவிங் டு தி B போல். ஏன்னா B போல் வந்து எம்டியாக இருந்துச்சு. ஸோ ஐ மூவிங் டு தி B போல். ஸோ த ஸ்டெப் இஸ் A gives B. ஓகே, அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 பாருங்க. ஸ்டெப் 3ல Cயில் இருக்கா. ஸோ Cயில் இருக்கிற அந்த ஸ்மாலர் டிஸ்க் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், B மேலே நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ நான் ப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு லார்ஜர் டிஸ்க் அதுக்கு மேலே ஸ்மாலர் டிஸ்க் வந்துருச்சா. ஸோ ஐ எம் ஜஸ்ட் மூவிங் தி C போல் டிஸ்க் டு தி B போல் டிஸ்க். ஸோ நீங்கள் கேட்கலாம் ஒரு கொஸ்டின், ஏன் மேம் ஏல வந்து ஒரு போல் இருக்குது, அந்த A போல் இருக்க டிஸ்க்கு எடுக்கலாம் இல்லையா, அதை எடுத்து நான் Cயில் ப்ளேஸ் பண்ணலாம், இல்லைனா Bயில் ப்ளேஸ் பண்ணலாம் இல்லையா, நீங்கள் ஏன் Cயில் இருக்க டிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா, நல்லா பாருங்கள், ஏல தான் வந்துட்டு லார்ஜர் டிஸ்க் இருக்குது, அதுதான் பாட்டம் டிஸ்க்கு. இப்போ அந்த டிஸ்கை நான் எடுத்து Cயில் ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா Cயில் இருக்கிற அந்த சின்ன டிஸ்க்கு மேலே பெரிய டிஸ்க் வந்துடும். அப்போ எனக்கு என்ன ஆகும், ஸ்டெப் அதிகமாகிடும், அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது கஷ்டமாயிடும். அதே மாதிரி ஏல இருக்க டிஸ்க் எடுத்து நான் Bயில் போட்டாலும் என்ன ஆகும், அதுவும் ஸ்மாலரை விட பெருசாக தான் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா இன்னுமே எனக்கு டஃப்பாக இருக்கும் அரேஞ்ச்மெண்ட்டாக. ஸோ அப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு போலை ஃபஸ்ட்டு நான் எம்டி ஆக்கிக்கிறேன். எம்டி பண்ணிட்டேன் அப்படின்னா லார்ஜர் டிஸ்கை அதில் நான் மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ புரியுதுங்களா, ஏன் நான் வந்துட்டு Cயில் இருக்க டிஸ்க் எடுத்துகிட்டு வந்து Bயில் ப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. யோர் ஸ்டெப் 3. ஓகே, இப்போது ஸ்டெப் 4. ஸோ இப்போ ஸ்டெப் 4ல் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என்ன சொன்னேன், ஏல இருக்க லார்ஜர் டிஸ்கை எங்கே எம்டியாக இருக்கோ அங்கே போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக வரும்னு சொன்னா இல்லையா. தட்ஸ் வை ஐ மூவிங் தட் A போல் டிஸ்க் டு தி C போல். ஸோ இப்போ C போலில் என்ன ஆயிடுச்சு, லார்ஜர் டிஸ்க் வந்துருச்சா, பாட்டம் டிஸ்க்கு. ஓகே, சி ஸ்டெப் 5. இப்போ ஸ்டெப் 5ல் பார்த்தீங்கன்னா இப்போ Cயில் லார்ஜர் டிஸ்க் வந்துருச்சு, இதுக்கு மேலே ஒரு ஸ்மாலர் டிஸ்க்கை நான் ப்ளேஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Bயில் மேலே ரொம்ப குட்டியான டிஸ்க்கு தான் இருக்குது, அதுக்கு கீழே தான் செகண்ட் டிஸ்க் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும், அந்த செகண்ட் டிஸ்க்கை நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணால் தான் அந்த Cயில் கொண்டு போய் நான் ப்ளேஸ் பண்ண முடியும். பட் இப்போ என்னால் டேரெக்டாக என்ன பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ வாட் ஐ எம் டூயிங், ஸோ Bயில் மேலே இருக்க அந்த 3rd டிஸ்க் குட்டி டிஸ்கை எடுத்து எம்டியாக இருக்கிற A டிஸ்கில் ப்ளேஸ் பண்ணுறேன். Have you all understand? Am I going fast? புரியுதா brothers and sisters? ஸோ Bயில் மேலே இருக்கிற அந்த குட்டி டிஸ்கை ஐ எம் ஜஸ்ட் மூவிங் டு தி A போல், பிகாஸ் your A போல் இஸ் இன் எம்டி ஸ்டேஜ். ஸோ அதை மூவ் பண்ணி நான் வச்சிடுறேன். தட் இஸ் மை ஸ்டெப் 5. ஸோ B transferring to A போல். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 6. ஸோ see this step 6. ஸோ ஸ்டெப் 6ல் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ லார்ஜர் போல் Cயில் இருக்குது,
அதை விட larger disk is in C pole. அதை விட சின்ன disk is in B pole. Next smaller disk is in A pole. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் வரணும்? larger, smaller, another smaller. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, பியில் இருக்க டிஸ்க் எடுத்துகிட்டு போய் need to place over to the C pole. ஓகேவா? ஸோ B போலில் இருக்க டிஸ்க் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணிடுறேன்? C போலில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு அரேஞ்ச்மெண்ட் வந்துருச்சா? இப்போ அகைன் ஸ்டெப் 7 பாருங்கள். ஏல இருக்கிறத கொண்டு வந்து நான் சியில் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ என்னோட டவர் ஆஃப் ஹனாய் வந்து பிளேஸ் ஆகிடுச்சா? ஸோ லார்ஜர், ஸ்மாலர், ஸ்மாலர், ஸ்மாலர். ஸோ ஏபிசியில் இருக்கிறத அரேஞ்ச் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன்? இப்போது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இவ்வளோதான் டவர்ஸ் ஆஃப் ஹனாய். ஸோ இதை தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க எக்ஸாமில்? ஸோ 3 டிஸ்க்கு வெறும் டவர்ஸ் ஆஃப் ஹனாய் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப நம்மளோட லக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? 3 டிஸ்க்கை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ எத்தனை டிஸ்க் கொடுக்குறாங்களோ அந்த டிஸ்க் ஏற்ற மாதிரி நீங்கள் கொஸ்டினை வந்து கரெக்டாக அட்டன் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இப்போது இதனுடைய அப்ஜெக்டிவ், ஃப்ளோ சார்ட், அல்காரிதம், சூடோகோட் இதை பார்க்கலாமா? Are you all clear what is mean by tower of Hanoi? Tower of Hanoi என்னன்னு புரியுதா? ஸோ எப்படி எத்தனை டிஸ்க் கொடுத்தாலும் நீங்கள் போலில் சேஞ்ச் பண்ணி போட்டு நம்ம சின்ன வயசில் விளையாட கேம் தான். ஸோ அந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க? ஸோ டெக்னிக்கலாக நம்ம போகணும் இல்லையா? we are all engineers, so we need to move on to the technical rules. That's why we are using some of steps to move that disk to the different poles. Okay, so this is your main objective. So the objective வந்து பார்த்தீங்க அப்படின்னா, see your first step, move the top n-1 disk from left pole to the center pole. ஸோ என்ன சொல்கிறாங்க? n-1 அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கிற n நம்பர் ஆஃப் டிஸ்க். ஸோ 3 டிஸ்க் இருக்கு இல்லையா? அதுலேருந்து -1 அப்படின்னா ஏதோ ஒரு டிஸ்கை நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம்? லெஃப்ட் போல்லேருந்து சென்ட்ரு போலுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஓகே, செகண்ட் ஸ்டெப், மூவ் த nth டிஸ்க், அதாவது லார்ஜஸ்ட் டிஸ்கை வந்துட்டு ரைட் போலுக்கு மூவ் பண்ணுறோம். ஏன் லார்ஜஸ்ட் டிஸ்கை ரைட் போலுக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட போல் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குன்னு அர்த்தம். தட்ஸ் வை வி ஆர் மூவிங் தட் disk to the right pole. Okay, then third step, again move that n-1 disk on the center pole of the right pole, which means I will have that center pole as a empty. So the center pole எனக்கு என்னவா இருக்கு? It is in the empty stage. That's why I am moving my n-1 disk to the center pole of the right pole. Okay, so இந்த 3 point இருக்கு பாருங்க, 1 2 3, move the top n-1 disk up. இந்த 3 பாயிண்ட்டுமே தரோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா டிஸ்க் எத்தனை வேணால் கேட்கட்டும், எத்தனை டிஸ்க் கேட்டாலும் இதுதான் வந்து ரூல் உங்களுக்கு. இந்த 3 பாயிண்ட் நீங்கள் தரோ பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை கேட்கும்போது மற்ற பாயிண்ட்ஸ்லாம் நான் மேலே கொடுத்துருக்காலே அதெல்லாம் அப்படியே படித்து எழுதிட்டு இந்த 3 பாயிண்ட் மட்டும் எழுதிட்டு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சிடுங்க, ஹைலைட் பண்ணி காமிச்சிடுங்க, அப்படியே மார்க் அள்ளி கொடுத்துருவாங்க. அண்டர்ஸ்டுட்? எப்படி வந்துட்டு எக்ஸாமினர் பேப்பர் வேல்யூவேட் பண்ணுறவரை கவர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த 3 பாயிண்ட்டை தரோ பண்ணிவிட்டு ஜஸ்ட் புட் அ பாக்ஸ் அண்ட் ஹைலைட் தட் பாயிண்ட். இதில் அந்த n-1, சென்டர், லெஃப்ட்டு, ரைட்டு, nth டிஸ்க் இதெல்லாம் நீங்கள் வேறு கலர் பென்லையோ இல்லை ஒரு பிளாக் பென்லையோ ஜஸ்ட் ஒரு அண்டர்லைன் அதை மாதிரி பண்ணி ஹைலைட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ வந்து பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, now we'll see the algorithm. ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்னெல்லாம் வாயில் சொன்னோன்னா அதுதான் இங்கே இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தரோ பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஓன் இங்கிலீஷ் யூ கேன் ரைட் அப்படின்னாலும் எழுதலாம். ஸோ லிசன், இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு டஃப்பான லாங்குவேஜ் கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் ப்ராக்டிஸிங் தென் இட் வில் பி ஈஸி டு யூ. எஸ்பெஷலி சொல்கிறேன் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக ஒரு இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதை கற்றுக்கோங்க. ஸோ நான் வந்து தமிழ் மேபி எனக்கு தெரில, ஓவரால் ஃப்ரம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரில. ஸோ வாட் எவர் இட் மே பி, ஸோ உங்களோட டெஸ்ட் பேப்பர் நீங்கள் எழுதி அதை வேல்யூவேட் பண்ணனா ஐ மே கம் டு ஒன் கெஸ். ஸோ வாட் எவர் இட் மே பி, விச் எவர் மீடியம் யூ ஆர், இஸ் டசன்ட் அண்ட் மேட்டர். எப்போவுமே இங்கிலீஷில் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பரவாயில்ல, பேப்பர் வேல்யூவேட் பண்ணும்போது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் அக்செப்டட், பட் விச் ஒன் இஸ் நாட் அக்செப்டட்? ஹேவ் இன் மைண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கில் ஒரு ப்ரோக்ராமிங் பேப்பரோ இல்லை ஒரு ஃபிசிக்ஸ் பேப்பரோ ஒரு கெமிஸ்ட்ரி பேப்பரோ நீங்கள் எழுதுறீங்க, ஓன் சென்டென்ஸில் போட்டு எழுதுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பேப்பர் வேல்யூவேட் பண்ணுறோம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் வரவே கூடாது. மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தோணும், சரி இதுக்கெல்லாம் ஏன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எழுதும்போது நம்மளோட ஃப்ளோவில் நம்மளுக்கே தெரியாமல் பை நேச்சராக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை வேறு கலர் பெனில் ஹைலைட் பண்ணி வேறு காமிப்பாங்க. நிறைய பேப்பர் வேல்யூவேட் பண்ணியிருக்கோம், இந்த மிஸ்டேக்ஸை நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கோம், நாட் ஒன்லி டு தி ஃபர்ஸ்ட் இயர்.
செகண்ட் இயர் தேர்ட் இயர் அவங்க ஃபைனல் இயர் வரும்போது தான் ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ணிக்கிறாங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயர்ஸ்மே நாங்கள் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அதனால் இப்போவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃப்ரம் த பிகினிங் ஹேவ் இன் ப்ராக்டிஸ். ஸோ சென்டென்ஸ் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, போக போக ப்ராக்டிஸ் ஆகிடும். நீங்கள் கிராமர் கரெக்டாக வச்சு நீங்கள் சென்டென்ஸ் எழுத கற்றுப்பீங்க. பட் ப்ளீஸ் டோன்ட் டூ தி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அது பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஒரு இன்ஜினியர் கோர்ஸ் எடுத்துகிட்டு, ஒரு ப்ரொஃபஷன் கோர்ஸ் எடுத்துகிட்டு, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட நீங்கள் ஒரு பேப்பர் எழுதுறீங்க, ஒரு எக்ஸாம் பேப்பர் எழுதுறீங்க அப்படின்னா ரொம்ப ஷேமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ண பண்ண சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகிறது ஈஸியாக உங்களுக்கு வரும். பட் டோன்ட் டூ தி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, நெக்ஸ்ட், this is your algorithm for the Tower of Hanoi. What we have to do? First we need to start the program as usual step. Second என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொசீஜர் ஹனாய். ஹனாயில் என்னெல்லாம் இருக்குன்னா, டிஸ்க் இருக்குது, சோர்ஸ் இருக்குது, டெஸ்டினேஷன் இருக்குது, தென் ஆக்சிலரி இருக்குது. ஸோ டிஸ்க் அப்படின்றது பார்த்திங்கன்னா அங்கே நமக்கு வச்சுருக்கோம் இல்லையா 3 டிஸ்க்கு. அது சோர்ஸ் அப்படின்னா எந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட், DEST அப்படின்றது டெஸ்டினேஷன் which is my ending point. தென் AUX அப்படின்றது ஆக்சிலரி, எங்கேருந்து எங்கே நான் வந்து மூவ் பண்ணுறதுக்கான அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தென் தேர்ட் ஸ்டெப், இஃப் மை டிஸ்க் இஸ் ஈக்குவல் டு 0, என்னோட டிஸ்க்கு 0வாக இருந்துச்சு அப்படின்னா 3.1 ஸ்டெப் பாருங்கள், மூவ் த டிஸ்க் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். நீங்கள் வந்து சோர்ஸ் அப்படின்னா ஆரம்ப புள்ளி, டெஸ்டினேஷன்ன்றது எந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த போலில் நீங்கள் பிளேஸ் பண்ணோம் எண்டிங் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். தட் இஸ் யோர் எண்டிங் பாயிண்ட். ஸ்டெப் 4, எல்ஸ் அப்படி இல்லையா 4.1 ஹனாய் ஆஃப் டிஸ்க் -1. ஒரு டிஸ்க் என்ன பண்ணுங்க, அந்த போல்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்க. ஸோ டிஸ்க் -1, தென் சோர்ஸ், ஆக்சிலரி அண்ட் தென் டெஸ்டினேஷன். ஸோ 4.2 யூ ஹவ் டு மூவ் த டிஸ்க் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். எந்த டிஸ்க்கு நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கிறீங்களோ அதை என்ன பண்ணணும், சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணணும். தென் யூர் ஸ்டெப் 4.3. ஸோ 4.3ல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஹனாய் ஆஃப் டிஸ்க் -1. ஸோ வந்து என்ன சொல்கிறேன், இப்போ வந்து ஏலேருந்து சி மூவ் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்டெப்பு. அகைன் அந்த சிலேருந்து ஒரு பிக்கு ஒரு போலுக்கு நான் மூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பியிலேருந்து எங்கே எம்டியாக இருக்கோ அதுக்கு நான் மூவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இல்லையா. தட் இஸ் யுவர் ஸ்டெப் 4.3. ஹனாய் ஆஃப் டிஸ்க் -1, ஆக்சிலரி, the destination, the source. Okay, then your last step, end that function. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். So this is your algorithm for Tower of Hanoi. So Tower of Hanoi உடைய algorithm இதுதான். Okay, so next we have to see the flow chart for Tower of Hanoi. So Tower of Hanoi உடைய flow chart பார்க்கலாம். This is your pseudo code for Towers of Hanoi. So Tower of Hanoi ஓட pseudo code பாருங்க, what they have given. ஸோ நம்ம வந்து அல்காரிதம் என்ன பார்த்தோமோ அதே தான், பட் கொஞ்சம் சென்டென்ஸ் மட்டும் மாறி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், they have given sub procedure Hanoi of disk, source, destination, auxiliary. ஸோ நம்ம அங்கே ஸ்டெப் 2 எழுதியிருந்தோம் இல்லையா, ஸோ அதே தான் இங்கே எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட், if disk is equal to 0 அப்படின்னா then move the disk from source to destination. அப்படி இல்லை அப்படின்னா எங்களோட டவர் வந்து பார்த்தீங்கன்னா disk -1 கொடுத்துட்டு source, auxiliary, then move the disk from source to destination, then move the tower to the disk -1, auxiliary, destination and source. So what we have seen in algorithm, so அந்த algorithmல இருக்கிற ஸ்டெப் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, they have been mentioned in your pseudocode. So pseudocode அதை அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான pseudocode இம்பார்ட்டன்ட் rule. So that is your guidelines given, right? So the important keyword has to be in the capitalized format. Okay va? So now we'll see the flow chart of your Tower of Hanoi. So this is your flow chart for the Tower of Hanoi. So first என்ன பண்றாங்க அப்படின்னா tower அப்படின்றத வந்துட்டு initialize பண்றாங்க. So அதை initialize பண்ணும்போது if n is equal to 1, so the given value, if n is equal to 1 அப்படின்னா number of disk 1, yes அப்படின்னா just move the disk from FR to the TR. So FR and TR அப்படின்றது ஸோ எந்த இடத்துல source and then destination. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து FR to TR. ஓகேவா, சப்போஸ் if it is no அப்படின்னா just call that function tower. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த Tower of Hanoi கால் பண்ணி n-1 டிஸ்க் வந்து மூவ் பண்ணோம். ஸோ n நம்பர் ஆஃப் டிஸ்க்லேருந்து ஒரு டிஸ்கை மைனஸ் பண்ணி n-1 டிஸ்க் வித் தி சோர்ஸ் அப்படின்றது FR, AR is auxiliary and TR is your destination. ஸோ என்ன பண்ண, சோர்ஸ், டெஸ்டினேஷன் வித் அண்ட்
auxiliary. அதுக்கேற்ற மாதிரி you have to call that function. Then print move disk n from source to destination. ஸோ நீங்கள் எந்த டிஸ்க் n நம்பர் ஆஃப் டிஸ்க்கை நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ அந்த n நம்பர் ஆஃப் டிஸ்க்கை சோர்ஸ் வந்து டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். Then you have to call that function tower with n-1. So n number of disk வந்து -1 with AR, TR and FR. That is auxiliary, source and then destination. Finally you have to stop that function. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் டவர் ஆஃப் அனாய். ஸோ டவர் ஆஃப் அனாய் அப்படின்ற கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஹவ் டு ரைட் அந்த ஸ்டெப்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதை எழுதுங்க. டவர் ஆஃப் அனாய் ஸ்டெப் பை ஸ்டெப் டயக்ராம் நீட்டாக போடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுங்க. தென் அந்த மூவ் அப்படின்ற பாயிண்ட் நான் 3 பாயிண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா? அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ஹைலைட் தட் பாயிண்ட்ஸ். ஸோ அந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணிவிட்டு தென் ரைட் தி அல்காரிதம், சூடோ கோட் அண்ட் ஃப்ளோ சார்ட். அல்காரிதமும் சூடோ கோடும் சேம் தான். ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீவேர்டு மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணியிருப்பாங்க சூடோ கோடில். அது ஒன்று அல்காரிதம் மட்டும் படித்தாலே போதும். யூ கேன் ரைட் தி சூடோ கோட், தென் யூ ஹவ் டு ட்ரா த ஃப்ளோ சார்ட். ஸோ இப்போ இன்றைக்கி இதை நான் டீச் பண்ணுறேன். இன்றைக்கி என்னது? வெட்னஸ்டே. நீங்கள் வந்து இதை பார்க்குறீங்க, சாரி மண்டே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங்கே இந்த கொஸ்டின் நீங்கள் உட்காந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பவுமே இந்த கொஸ்டின் மறக்காது. ஸோ மார்னிங் வீடியோ பாருங்கள். ஸோ ஈவினிங் ஒரு நோட் புக் எடுங்க, ஒரு முறை பார்த்து எழுதுங்க. நோட்ஸ் மாதிரி கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணுங்கள். அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸு, அல்காரிதம், ஃப்ளோ சார்ட் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ப்ரோக்ராமிங் பேப்பரை ஈஸியாக நம்ம படிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டாபிக் இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் வில் see another topic. Next we are going to see how we are going to insert a chord in a list of sorted chord. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்ட்ஸ் கேம் விளையாடுறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுடைய செகண்ட் மெத்தட். ஸோ டவர் ஆஃப் அனாய் முடிஞ்சிச்சு. நான் மொத்தம் 4 ப்ராப்ளம் சொன்னேன். அது 4 ப்ராப்ளம் பார்த்தோன்னா யூனிட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் டவர் ஆஃப் அனாய், அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் செகண்ட் ப்ராப்ளம் இஸ் how I am going to insert a chord in a list of sorted chord. என்கிட்ட நிறைய சார்ட்டட் கார்ட்ஸ் இருக்குது. அந்த சார்ட் பண்ண சார்ட்டிங்னா தெரியுமா? ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அரேஞ்சிங் தான் வந்து சார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ A 1 2 3 4 5 6 சொல்லிட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா? கார்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி விளையாடுறோம் இல்லையா? சேம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் we have to get the sorted chord. என்கிட்ட இருக்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிற கார்டை நான் எடுக்கணும். ஸ்டெப் 2, அந்த கார்டில் நான் ஒரு புதுசாக ஒரு கார்டு என்ன பண்ண போகிறேன்? இன்சர்ட் பண்ண போகிறேன். தட் இஸ் மை ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்டையும் கரண்ட் அப்படின்னா இப்போ நான் வச்சிருக்க கார்டை நான் என்ன பண்ணோம்? கம்பேர் பண்ணோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. இப்போ நான் வச்சிருக்க கார்டு வந்து 5 இருக்குது அப்படின்னா இப்போ நான் வச்சிருக்க கார்டை எங்கே நான் ப்ளேஸ் பண்ணுவேன்? 6க்கு முன்னாடியே பின்னாடியா? விச் மீன்ஸ் பிஃபோர். ஸோ அப்போ என்ன ஆகும்? என்னோட ஃபஸ்ட்டு கார்டோடைய ப்ரீவியஸ் கார்டு தான் வந்து கரண்ட் கார்டை நான் ப்ளேஸ் பண்ணுவேன். ரைட்டா? ஸோ என்னுடைய மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருமா. ஃபர்ஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் 6 அப்படின்ற நம்பர் வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்கிற கரண்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ இந்த 5 அப்படின்ற கார்டை கரண்ட் ஃபஸ்ட்டு கார்டோடைய பிஃபோரா இல்லை ஆஃப்டர் இன்சர்ட் பண்ணுவேன்னா? பிஃபோர் இன்சர்ட் பண்ணுவேன் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேர் யுவர் கரண்ட் கார்ட் டைப் வித் இன்சர்ட் கார்டு. இந்த ரெண்டுமே சேமாக இல்லை அப்படின்னா நீங்கள் 13 கார்ட்ஸும் பிக் பண்ணலாம். அப்படி இல்லை, சி ஸ்டெப் 5.2. அப்படி இல்லை அப்படின்னா கன்சிடர் த ஃபஸ்ட் கார்டு ஆஃப் நியூ ஆஸ் எ கரண்ட் கார்டு. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக எடுத்த அந்த 6 அப்படின்ற கார்டை நீங்கள் என்னவா பண்ணிக்கணும்? நியூ கார்டை கரண்ட் கார்டை வந்து நீங்கள் அசைன் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் எடுத்திருக்க கார்டும் அந்த ஃபஸ்ட்டு கார்டும் சேமாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் 6ன்றதை ஃபஸ்ட்டு கார்டு வச்சுருக்கீங்க, திரும்ப நீங்கள் இன்னொரு கார்டு எடுக்கிறீங்க, அதுவும் 6. ஸோ ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னா ஸ்டெப் 6.1, இன்சர்ட் கார்டு இஸ் எ நம்பர் கார்டு, கம்பேர் த நம்பர்ஸ் இன் த லிஸ்ட் அண்ட் பிளேஸ் இன் த ரைட் ஆர்டர். ஸோ நீங்கள் வச்சுருக்க அந்த கார்டையும் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்திருக்க அந்த 6 அப்படின்ற கார்டையும் கம்பேர் பண்ணி அதோட ரைட் ஆர்டரில் வந்துட்டு இப்போ கரண்ட்டாக வச்சுருக்க கார்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். Then 6.2, if insert card is a roll card, compare Jack, Queen and King order and place in the right order. Suppose வச்சிருக்க அந்த கார்டு வந்துட்டு நம்பர் இல்லாமல் ஜாக் JQK இதில் ஏதாவது ஒரு கார்டாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணும்? நீங்கள் உங்களுடைய ஃபஸ்ட்டு கார்டோடைய ரைட் ஆர்டரில் அதை ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் தி அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? சூடோ கோட் நீங்கள் எழுதணும். சூடோ கோட் அண்ட் தென் ஃப்ளோ சார்ட். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ சி திஸ் இஸ் யுவர் சூடோ கோட் ஃபார் சார்ட்டட் கார்டு. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? உங்ககிட்ட இருக்கிற சார்ட்டட் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணோம். ஸோ ரீட் த லிஸ்ட் ஆஃப் சார்ட்டட் கார்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு நியூ கார்டை எடுக்கிறோம். ஸோ ரீட் தட் நியூ கார்டு.
அதை எடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட பொசிஷன் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா செட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட பொசிஷனுக்கு வந்துட்டு லெஸ் தேன் நம்பர் ஆஃப் கார்டு, எத்தனை நம்பர் ஆஃப் கார்டு அங்கே டிஸ்க் மேலே வச்சுருக்காங்களோ அதை விட உங்களோட பொசிஷன் வந்து லெஸ் தேனாக இருக்குது அப்படின்னும் போது இன்க்ரிமெண்ட் த பொசிஷன். அப்படி இல்லை எண்ட் while அப்படி இல்லை அப்படின்னா இஃப் த பொசிஷன் இஸ் லெஸ் தேன் நம்பர் ஆஃப் கார்டு, ஸோ நம்பர் ஆஃப் கார்டை விட பொசிஷன் லெஸ் தேனாக இருந்துச்சு அப்படின்னா தென் இன்க்ரிமெண்ட் தட் நம்பர் ஆஃப் கார்டு பை 1. ஸோ உங்களோட கார்டு நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு கார்டு நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்போ யூ ஹேவ் டு இன்க்ரிமெண்ட் தட் கார்டு பை 1 or else for counter is equal to last position used to position by -1. அப்படி வந்துட்டு உங்களுடைய கார்டு வந்துட்டு சேமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கார்டோடைய டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் கார்டு வந்து கிடச்சிடும். சார் செட் கார்ட்ஸ் கவுண்டர் +1 to அரே கார்டு ஆஃப் கவுண்டர். ஸோ எவ்வளோ கவுண்டர்ஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், உங்களுடைய அரே கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் ஆகும். தென் யூ ஹவ் டு செட் தட் கார்டு பொசிஷன் டு தி நியூ கார்டு. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய சூடோ கோட் ஃபார் சார்ட்டட் கார்டு. ஸோ சிம்பிளாக சார்ட்டட் கார்டுனா என்னன்னு நான் சொல்கிறேன் பாருமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், 13 கார்ட்ஸ் இருக்கா, ஸோ அந்த 13 கார்டில் ஒரு கார்டு பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணிவிட்டு அது ஃபஸ்ட்டு கார்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கார்டு எடுத்தீங்க அப்படின்னா அது நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருக்க கார்டும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் பாருங்கள். அதை விட இது கிரேட்டராக லெஸராக இருந்துச்சுன்னா ரைட் கார்னராக லெஃப்ட் கார்னரில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை ரெண்டுமே சேமாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கரண்ட்டாக எடுத்த கார்டை ஃபஸ்ட்டு கார்டை அசைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே சேம் தானே. அப்போ என்ன பண்ணலாம், எடுத்திருக்க கார்டே நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு கார்டை அசைன் பண்ணிக்கலாம். இது செகண்ட். அப்படி இல்லை நான் எடுத்த கார்டு ஜாக் குவீன் கிங் இந்த 3 வந்துருச்சு அப்படின்னா அந்த கார்டை நீங்கள் வச்சுருக்க உங்களோட ஃபஸ்ட்டு கார்டோடைய ரைட் கார்னரில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். இவ்வளோ தான் ரூல். ஸோ இதை ஏற்ற மாதிரி தான் அல்காரிதம் அண்ட் சூடோ கார்டு இருக்குது. ஸோ ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரியும். See, this is a flow chart for your inserting a card in a list of sorted card. So first என்ன பண்ணுறாங்க, they are starting. ஸோ முதல்ல பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1, அதாவது ஒரு கார்டு எடுக்கிறாங்க. அந்த கார்டு லென்த்தை விட லெஸ் தானாக இருந்துச்சு அப்படின்னா லொக்கேஷன் இஸ் ஈக்குவல் டு பொசிஷன். ஸோ லொக்கேஷன்னா என்னென்னா நீங்கள் எடுத்திருக்க அந்த ஃபஸ்ட்டு கார்டை எந்த இடத்துல கொண்டு போய் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஃப் த லொக்கேஷன் இஸ் கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா கார்டோட லொக்கேஷன் ஒரு வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணி வைக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் எடுக்கிற கார்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு கார்டை விட நம்பர் லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு வைங்க, அப்போது டிக்ரிமெண்ட்டு. கிரேட்டர் நம்பராக இருந்துச்சுன்னா ரைட் சைடில் வைங்க, அப்போது இன்க்ரிமெண்ட். ஸோ அந்த கண்டிஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எஸ் ஸ்வாப் த கார்டு. ஸ்வாப்பிங்னா என்னென்னா இன்டர்சேஞ்சிங். ஸோ உங்களோட கார்டு ஃபஸ்ட்டு கார்டையும் கரண்ட் கார்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்வாப் பண்ணுறீங்க. உங்களுக்கு எந்த லொக்கேஷனுக்கு வேணுமோ அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றி வச்சுக்கலாம். ஸோ ஸ்வாப் கார்டு ஆஃப் லொக்கேஷன் ஷுட் பி லெஸ் தென் கார்டு ஆஃப் லொக்கேஷன் -1. நெக்ஸ்ட் லொக்கேஷன் இஸ் ஈக்குவல் டு லொக்கேஷன் -1. ஸோ உங்கள் லொக்கேஷன் என்ன ஆகும், சேஞ்ச் ஓவர் ஆகும். தென் ஃபைனலி யூ கேன் ஸ்டாப் தட் கார்டு. ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் உங்களுடைய இன்சர்ட்டிங் கார்டு ஒரு சார்ட்டட் கார்டு வைஸாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃப்ளோ சார்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், நம்ம பார்த்த 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். அதில் டவர் ஆஃப் அனாய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு மார்னிங் ஆர் ஆஃப்டர்நூனில் வீடியோ பாருங்கள், ஈவினிங்கே ஒரு முறை அதை பார்த்து எழுதுங்க. அகே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட் புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உடனே ஃபுல்லாலாம் நீங்கள் எழுதி பார்க்க வேண்டாம். நான் சொன்ன அந்த 3 பாயிண்ட் படிச்சுட்டு எழுதி பாருங்கள். தென் ஒரு அல்காரிதம் படித்தா போது நீங்கள் சூடோ கோட் எழுதிடலாம். தென் ஒரு ஃப்ளோ சார்ட். இவ்வளவே தான். மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் ஆகும், ½ an hour இருந்தால் போதும். ஸோ ½ an hour பைத்தான் ப்ரோக்ராமிங்காக அலாட் பண்ணிவிட்டு அதை படித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டவர் ஆஃப் அனாய், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இதோட இந்த கிளாஸ் செக்ஷன் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். In next class we'll see that remaining 2 topic and we'll start unit 2. சரியா. ஸோ யூனிட் 1ல பார்த்தது எல்லாமே பேசிக் தான். அல்காரிதம்னா என்ன, சூடோ கோட்னா என்ன, ஃப்ளோ சார்ட்னா என்ன, இவ்வளோ தான் நம்ம பேசிக் பார்த்துருக்கோம். யூனிட் 2 and 3 நம்ம போக போக பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ப்ரோக்ராமிங் அப்படின்னும் போது அது இன்னமும் கொஞ்சம் ஸ்லோவாகவே உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். லேர்ன் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஓகே, பி சேஃப் அட் ஹோம், டோன்ட் roam here and there, take care of yourself and obey your parents' words. Thank you.